மிஸ்கின் அவர்கள் சரணுட அம்மாவுக்கு பட்டு புடவை பரிசாக குடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன புடவை? எதற்காக? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட சரண் அவர்கள் மிஸ்கினுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பெர்சனா மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு பையன் மாரி தான் அவர ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன வேணும்? அவருக்கு எப்படி என்ன பண்ணணும்? என்ன பாட்டு பாடணும்? எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாரு. ஏன் அந்த ஆன் த கேமரா மட்டும் கிடையாது. ஆஃப் த கேமராலயுமே அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸா இருந்திருக்காங்க. ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுருந்துருக்காங்க. மிஸ்கின் அவர்கள் கிட்ட சரண் வந்து தன்னோட வாழ்க்கைய பத்தி சொல்லியிருக்காரு. சரண் கிட்ட மிஸ்கின் அவர் எடுத்த படங்கள் பத்தி, அவரோட வாழ்க்கைய பத்தி ரொம்பவே எமோஷனலா நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசும்போது சரண் அவர்கள் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ பத்தி மிஸ்கின்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா அப்பா, அம்மா 2 பேருமே தினக்கூலி தான். அவங்க 2 பேருமே தினக்கூலிக்கு வேலைக்கு போனா தான் வந்து எங்க வீட்ல சாப்பாடு இருக்கும். அண்ட் அவங்களுக்குன்னு மிகப்பெரிய அளவுல பெருசா எதுவும் சேர்த்துக்கிட்டது கிடையாது. தீபாவளி துணிக்கு கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் யோசிப்பாங்க. அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. இத அமைதியா கேட்ட மிஸ்கின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த சீசன் முடியும்போது அவங்களோட அப்பா, அம்மாக்கு புடவைகளும் சரி, வேஷ்டிகளும் சரி எடுத்து குடுத்துருக்காரு. குறிப்பா சும்மா குடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகலாம் குடுக்காம, நல்ல ஒரு பட்டு வேஷ்டி, பட்டு துண்டு, அது மட்டும் இல்லாம அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாக்கு பட்டு புடவைகள வந்து பரிசாக குடுத்துருக்காரு. ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு பட்டு புடவைகள தான் பரிசாக குடுத்துருக்காரு. மேலும் உன்னோட அம்மா அப்படிங்கிற கண்டிப்பா அவங்க எனக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். எனக்கும் ஒரு அம்மா மாதிரி தான். அவங்களுக்கு இத நான் குடுத்தேன் அப்படின்னு சொல்லி குடு. இது வந்து இப்படியே நின்ற போறதில்ல. இதுக்கப்புறம் நீ இன்னும் நல்லா பாடு, சினிமால வாய்ப்பு தேடு, நெறைய சம்பாரி. அவங்களுக்கு எப்போதுமே இந்த பட்டு புடவ உடுத்திக்கிட்டே இருக்க மாரி, நெறைய பட்டு புடவைகள் வாங்கி குடு அப்படிங்கிற மாரி சரண் கிட்ட சொல்லியிருக்காராமா. அண்ட் இது எல்லாமே அந்த செட்டுக்கு வெளியில நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். சும்மா கேமராவுக்கு முன்னாடி மட்டும் பேசணுமே அப்படின்லாம் பேசாம, செட்டுக்கு வெளியிலயும் அதே மாதிரி தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலியமா தெரிய வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐஸ்கே படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல சமீபத்தில படக்குழு ஷேர் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் அவர்களோட இயக்கத்தில பிரதீப் ரங்கநாதன், எஸ்.ஜே. சூர்யா, கௌரி இது மட்டும் இல்லாம கீர்த்தி ஷெட்டி அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்க படம் தான் எல்ஐகே. இந்த படம் கடந்த வருஷமே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு சில பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகவும் இந்த படத்தோட ரிலீஸ தள்ளி போட்டிருந்தாங்க. அண்ட் இப்ப சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாசம் காதலர் தினத்த முன்னிட்டு இந்த படம் வரும் அப்படிங்கிற மாரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க படக்குழு. பட் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தள்ளி போனதுனால, இப்ப பிப்ரவரி மாசத்தோட எண்ட் வீக்ல இந்த படத்த கொண்டு வரலாங்கிற ஐடியால இருக்காங்களாமா. குறிப்பா 18, 19 அப்படி இல்லனா 20, 22 இந்த 4 நாட்களுக்குள்ள இந்த ஒரு படத்த ரிலீஸ் பண்ணலாங்கிற ஐடியால இருக்காங்களாமா. விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு படம். ஏன்னா, அதற்கு முன்னாடி அவர் எடுத்திருந்த படங்கள் மிகப்பெரிய அளவுல போகல. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கன்டினியூஸா ஹிட் குடுத்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு படம் அவரோட வின்னிங் ஸ்ட்ரைக்ல ஆட் ஆகுதா? இல்ல விக்னேஷ் சிவனுக்கு கடந்த படம் போன மாரி போக போகுதா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.